கொட்டி கிடக்குது அழகு நீ கூட வந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போனால். இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் 9:16 ஒரு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போகிற மாதிரி இருந்தால் 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் 9:16 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு நம்ம பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக்கை ஒரு 30 செகண்ட் தள்ளி விட்டுக்குங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் போடும்போது 30 செகண்ட் தள்ளி விட்டுக்குங்க. நான் இப்போதைக்கு கம்மியாகவே வச்சுக்கிறேன், சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். நம்ம இப்போ ரைட் சைடில் அந்த லேயர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு மீடியாக்குள்ளே போய்க்குங்க. மீடியாக்குள்ளே போகணுன்னு ஓகே, நான் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லேயர் தொட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு ஒரு PNG செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈஸ்வரன் சாங் தான் எடிட் பண்ண போகிறோம். ஈஸ்வரன் படத்தோட சாங் எடிட் பண்ண போகிறோம். சொல்லப்பாதுரா. ஓகே, இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய் ஒரு PNG ஆட் பண்ணிக்கிறேன். PNG ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்வரன் படத்தோட சாங் எடிட் பண்ண போகிறோம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் தொட்டுட்டு மீடியாக்குள்ளே போய் ஓகே, அடுத்து நான் இது மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையோட பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டேன். அதை கிளிக் பண்ணி கடைசியில் போனீங்கன்னா பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்னு கொடுங்க. இது மாதிரி அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சன்லைட் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் தொட்டு மீடியாக்குள்ளே போய்க்கிறேன். மீடியாக்குள்ளே போயிட்டு ஓகே, இது மாதிரி ஒரு சன்லைட் எஃபெக்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதில் ஜூம் பண்ணி கார்னரில் வச்சுட்டு அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுக்குறேன். நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அந்த ஃபோட்டோவை தொட்டு ஜூம் ஆகித்தோல. ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இது மாதிரி கார்னரில் வச்சுட்டு ஓகே, இப்போ நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். சாங் வந்து என்கிட்ட வீடியோவாக இருக்கனால நான் வீடியோவை லேயருக்குள்ளே போய் மீடியாவை தொட்டு இப்படி போகணும். வீடியோவாக இருக்கனால நான் வீடியோவை ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு இது மாதிரி ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிடுங்க. சவுண்டை நான் கம்மி பண்ணிக்கிறேன், காப்பிரைட் இஷ்யூ வரும். சாங் எடிட் பண்ணிக்கோங்க. சாங்கை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டு ஒரு லேயர் தொட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. லிரிக்ஸ் எங்கே இருக்குன்னா க்ரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிரிக்ஸ் வரும். அதுக்கு அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் காப்பி கொடுத்துருங்க லாங் ப்ரெஸ் பண்ணி. அப்படியே வந்து இங்கே பேஸ்ட்டு பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் மிஸ்டேக். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட்டுக்கு போய் லேட்டன்ஸில் போய் நான் ஜங்ஷன் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை இன்னும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு தொட்டுடு இந்த லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கு பாருங்க, அதை தொட்டு சென்ட் டு பேக்வேர்ட் ஒரு 3 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் இன் எஃபெக்ட் அவுட் எஃபெக்ட் கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டுக்கு இன் எஃபெக்ட் வந்து ஸ்லைட் டு ரைட்டு, அவுட் எஃபெக்ட் வந்து ஸ்லைட் டு ரைட்டு. சாங்கு தகுந்த மாதிரி இப்போ கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டோட லிரிக்ஸ் இங்கே முடியுதுன்னா டெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணணுன்னா
டைப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் எடுத்து அடிச்சுட்டு மறுபடியும் குரோமில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டே போகலாம். நான் வீடியோ லென்த்தாக போகணும்னால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஏதாவது டவுட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.